Hi friends, welcome back to my channel Modern Tamilachchi. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். கந்த சஷ்டியோட கடைசி நாள், அதாவது சூரசம்ஹாரம் அதுக்கப்புறம் திருக்கல்யாணம், இந்த 2 நாள் எடுத்த vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சூரசம்ஹாரம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, 4:30 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3:30க்கே கிச்சன் மட்டும் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து எடுத்துகிட்டு அதோட பர்னரு ஸ்டவ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கிச்சன் ஃபுல்லாக நல்லா டீப்பாக சோப் போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அம்மா வந்து வீடெல்லாம் பெருக்கி நீட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3:30க்கே வேலையை 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே வீடு ஃபுல்லாக நீட்டாக இருக்குது, கிச்சனுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஆனாலும் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே சாமிக்கு வந்து நெய்வேத்தியம்லாம் படைக்கணும் இல்லையா, அதனால கிச்சன் ஃபுல்லாக நல்லா டீப்பாக விம் ஜெல் வச்சுட்டு கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சாமிக்கு வந்து பிரசாதம் மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொன்னாங்க. அதாவது சூரசம்ஹாரம் முடியறதுக்கு முன்னாடியே பிரசாதம் ரெடி பண்ணி வச்சிடலாம். சாமிக்கு படைக்கிறது வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போதான் ஈவினிங் வந்து சாமி கும்பிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் டெய்லி கிச்சன் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கும்போது கிச்சனில் ஒரு குட் வைப் கிடைக்கும். எத்தனை பேர் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்கு சிம்பிளாக சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரெசிபி கேட்டிருந்தீங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே ஒரு 3-4 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கூட பண்ணலாம், இன்னும் நல்லா குலைவாக க்ரீமியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி அப்படி பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து உடனே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட போகிறேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 1.5 டம்ளர் ரைஸு 3/4 டம்ளர் அளவு பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, டோட்டலாக வந்து ஒரு 2.5 டம்ளர் அளவு கணக்காச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5 டம்ளர் தண்ணி இல்லைனா 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது வெண்பொங்கலுக்கும் கரெக்டாக இருக்கும், இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் இன்னொரு விசில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே அம்மா வந்து பூஜை அறையை க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தப்போ விளக்கெல்லாம் வாஷ் பண்ணலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. விளக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம அதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஷர்கோண வடிவில் ஸ்டார் போடுவோம் இல்லையா, ஸோ அது போட்டு சரவணபவ போட்டு 6 மண் விளக்கு வைக்கணும். ஸோ அதுக்காக கோலம் போடணும். அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா கோலம் மட்டும் போட்டுட்டாங்க. சுற்றியும் சரவணபவ போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சஷ்டி விரதம் இருக்கிறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம், அதனால இந்த வருஷம் இதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த டைம் வந்து நானே ரெடி பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வருஷம் அப்படிங்கிறதுனால அம்மா தான் பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கல் வந்து எப்போவுமே விசில் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண விடக்கூடாது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த விசிலை தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு குழச்சி விட்டுக்கலாம். அரிசி எந்த அளவுக்கு நல்ல மைய இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பொங்கல் க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அரிசி வந்து விரைச்சிக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குழச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து என்கிட்ட கொஞ்சம் தான் வெல்லம் இருந்தது, அதனால் கொஞ்சோன்னு வெல்லம் அப்புறம் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சாமிக்கு படைக்கிறோம் அப்படின்றதுனால பாகு காய்ச்சியில் நம்ம வந்து ஊற்ற தேவையில்லை, டைரெக்டாகவே வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்கு 2 ஏலக்காய் மட்டும் தட்டி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சாமிக்கு நம்ம வந்து நெய்வேத்தியம் படைக்கிறோம் அப்படின்னா மணக்க மணக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பரிபூரணமாக ஏற்றுக்குவாங்க அப்படின்வாங்க. அதனால் வாசனைக்கு ஏலக்காவும் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கணும் கடைசியாக. சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்த்தோம்னா ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் போட்டுக்கலாம். கடைசியாக முந்திரி கிஸ்மிஸ்லாம் தாளித்து சேர்த்துக்கிற வேண்டியதான். நான் வந்து சாமிக்குங்கிறதுனால நெய் இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். அம்மா வந்து இன்னொரு பக்கம் பானக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கடைசி நாள் வந்து பானக்கம் ரெடி பண்ணி அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சமாக பானக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த பொங்கல் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 6 வகையான சாப்பாடு வகைகளும் சாமிக்கு படைக்கலான்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து அதை படைச்சாலுமே சாப்பிட்றது நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொங்கல் தான் சாமிக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணது. அதுக்கப்புறமா சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே வந்து அம்மாவும் நானும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டில் எல்லாருமே குளிச்சுட்டு வந்தாச்சு. சாமிக்கு வந்து பால் தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பானகம் பொங்கல் இதெல்லாம் வந்து வச்சாச்சு. கந்த சஷ்டியோட கடைசி நாள் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறதுனால காலையிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்குமே நானும் அம்மாவும் எதுவுமே சாப்பிடலை. தண்ணி மட்டும்தான் குடிச்சிருந்தோம். ஃபுல் டே விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரதத்தோட ஒரு நாளும் வந்து 1 விளக்கு 2 விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே கடைசியாக 6வது நாள் 6 விளக்கும் அந்த ஷர்கோண வடிவில் வச்சதுக்கப்புறம் தான் அது ஏதோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. விரதமும் வந்து அன்னைக்கோட முடிஞ்சுது. ஸோ சாமிக்கு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம். பக்கத்தில் இருக்க முருகன் கோவில்லே வந்து பாலாபிஷேகம் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் சாமிக்கு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. சாமிக்கு சாம்பிராணி நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி பழைய வீடியோவில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஒன்றும் இல்லை, கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, நம்ம தேங்காய் சிரட்டை, அதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கேஸ் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அடுப்பில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இடுக்கி வச்சு நம்ம அதில் வந்து நல்லா எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம தூள் சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக போட்டு விடலாம். ஸோ அது வந்து இன்னும் விசேஷமாக இருக்கும். நம்ம அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி என்ன தான் வச்சாலும் சரி, இந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது வீடே ஒரு தெய்வீக மனம் இருக்கும். செஞ்சு பாருங்கள். நைட் டின்னருக்கு தேங்காய் சட்னியும் இட்லியும் 2 இட்லியும் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நைட் டின்னருக்கு வெறும் தேங்காய் சட்னி 2 இட்லி. சஷு வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கும் வந்து இட்லி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நானும் சாப்பிட்டேன். அம்மா வந்து விரதம்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சஷு இன்னும் 2 நாள் லீவ் இருக்குது, இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் சரின்னு இன்னும் 2 நாள் இருந்துட்டு போனாங்க. டே அப்படியே அடுத்த நாள் காலையில் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு முருகனோட திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனால நல்ல வடை பாயாசத்தோட கல்யாண சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே தூங்குறதுக்கு முன்னாடி உளுந்து கடலைப்பருப்பு 2மே அளந்து மட்டும் வச்சுட்டு போயிட்டேன். காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போதே வந்து ஊற வச்சுட்டேன், தண்ணி ஊற்றி. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. உளுந்து மட்டும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அம்மா 2மே வந்து கிரைண்டர்லேயே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் தான் அரைச்சிட்ருக்காங்க. நான் இந்த பக்கம் வந்து சாம்பார்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நிறைய காய் போட்ட சாம்பார், 2 வகையான பொரியல், அப்புறம் ஸ்வீட்டுக்கு இன்றைக்கி பாயசம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 1 வடைக்கு தான் ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தான் வந்து 2 வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வடைக்குமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன். உளுந்து வடை மாவு, பருப்பு வடை மாவு 2மே வந்து கிரைண்டர்லேயே வந்து அரைச்சி எடுத்துட்டாங்க. நான் இந்த பக்கம் நிறைய காய் போட்டு சமைக்கிறதுக்காக காய்கறிலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சஷ்டி விரதம் இருப்பாங்க. மிளகு விரதம், அப்புறம் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது, அப்புறம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் ஒரே ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம். மதியத்துக்கு மட்டும் ரைஸு குழம்பு இது 2 மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து இருந்தோம். இது வரைக்கும் நான் சாமி வந்து நல்லா கும்பிடுவேன், நல்லா வழிபடுவேன். பட் விரதம் இருந்து தான் வழிபடணும் அப்படின்ற மாதிரி என்ன மனசில் வந்து இருந்ததே இல்லை. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சாப்பிடாமலாம் விரதம் இருக்கவே விட மாட்டாங்க. இந்த
இந்த டைம் வந்து நான் கம்பல் பண்ணி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நானும் இருப்பேன் அப்படின்னு அவரும் அடம் பிடிச்சாரு. கண்டிப்பாக உன்னால் முடியாது, ஒரு வேளைக்கு தான் சாப்பிடணும், நீ அங்கே ஸ்கூலில் வந்து உனக்கு ஒர்க்கு அதிகம் இருக்கும், வெயிலில் நிற்கணும், அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இருந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணி தான் இந்த டைம் இருந்தது. ஆனால் ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலே வயிறு எரியும், வயிறெல்லாம் கபகபான்னு இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். பசி வந்துச்சுன்னா எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த விரதத்தை முடிச்சிடணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, சுத்தமாக பசிங்கிறதே இல்லை. அந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதும் கூட வந்து சரியாகவே போகாது, கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு மீதி படுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, இப்போ உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெங்காயம், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் குட்டீஸ்க்கும் சேர்த்து பண்ணுறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ மாவை இந்த மாதிரி சுற்றி சுற்றி பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையாமல் இந்த மாதிரி சுற்றி சுற்றி பிசையணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பீட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எக் பீட்டர் மாதிரி, அதை வந்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு பக்கம் பருப்பு வடைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவை வந்து அதாவது உளுந்து மாவு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்காவது அந்த மாதிரி கண்டினியூவாக பிசையணும். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்லா அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் சாஃப்டாகவும் வரும். ஃபஸ்ட்டு நான் பருப்பு வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பருப்பு வடை என்ன தான் பண்ணாலும் கிறிஸ்பியாக வரலக்கா எனக்கு அப்படின்றீங்க, கொஞ்சம் வந்து தட்டையாக தட்டி போடுங்க, நல்லா வரும். அரிசி மாவு நம்ம வடைக்கு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டியாக ஒரு ஹோல் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப அதிக சூடாகவும் இருக்கக்கூடாது, இல்லை லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக வந்து வடை ரெடி ஆயிரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா குண்டு குண்டாக சூப்பரான ஷேப்பில் கிடச்சிருக்கு. கடையில் கூட இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒன்று எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உளுந்து வடை சூப்பராக வரும். உளுந்து மாவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு இந்த வடை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறது கூட பார்த்திங்கன்னா சில நேரம் மைதாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப் வச்சு. இன்னொரு பக்கம் வந்து அடப்பிரதம் தான் இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கடைசியாக வந்து அதுக்கு நெய் வந்து தாளித்து ஊட்டிட்டேன். ரெசிபி வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு படையல் போட்டுட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட்டு அன்னைக்கு விரதத்தை வந்து முடிச்சிட்டோம். ஒரு வழியாக கந்த சஷ்டி விரதம் சூப்பராக வந்து போச்சு. எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. விரதம் இருந்த உங்களுக்கும் வந்து அந்த முருகன் எல்லா அருளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஒரு சிலருக்கு விரதம் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும், ஆனால் இருக்க முடியாமல் இருக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காம, மற்றவங்கள பற்றி புறம் பேசாமல், இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாமல், நேர்மையாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெற்றியை நோக்கி நம்மளுக்கான உழைப்பை போட்டோம் அப்படின்னாலே எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும். என்ன நான் சொல்கிறது, அன்னைக்கு லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், கத்திரிக்காய் புளிக்கூட்டு, வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் பாயாசம், உளுந்து வடை, பருப்பு வடை. அப்பளம் மட்டும் அன்னைக்கு மிஸ்ஸிங், அப்பளம் வந்து இல்லை வீட்டில், அதனால் அது மட்டும் ரெடி பண்ணலை. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அம்மா ஒரு 2-3 நாள் மட்டும் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து வந்து சஷு ஸ்கூல் போனதுக்கப்புறமா கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. எனக்குமே அவங்க போனதுக்கப்புறமா வீடியோ எடுக்கவே அந்த இது வரல. அதுக்கப்புறமா சரின்ட்டு ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதாவது என்னோட காலேஜ் ஜூனியர், அவங்க பசங்க வந்து நான் வீடியோ போடுறது ஃப்ரெண்டு அப்படின்னே நம்பலையாம். ஸோ அவங்க குட்டீஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லியிருந்தாங்க. கீர்த்தி ஹாசினி, கல்கி ஹாசினி 2 பேருக்கும் ஒரு குட்டி ஹாய். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.